ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் யாவரும் சுகத்தோடும் நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் இருக்க வேண்டும் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆமென். ஆண்டவர் சொல்கிறாங்க, நம்மளுடைய சரீரத்தை நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நம்ம தான் ஆலயம். நம்ம ஒரு வீடு. ஆலயம் எப்படி இருக்கும்? இந்த ஆலயத்துக்குள்ளே ஒரு ஒட்டடை படிஞ்சிருக்குது, தூசு இருக்குது, குப்பை இருக்குது. டெய்லி என்ன பண்ணுறோம்? ஆலயத்தை பெருக்கிறோம். ஆலயத்தை பெருக்காமல் நம்ம எதுவும் பண்ணுறதில்லை. ஏன்னா மேலே ஷீட்டாக இருக்கும், சிலது பில்டிங்காக இருக்கும், எல்லா இடத்துலையும் ஒட்டடை இருக்கும். அந்த என்ன பண்ணுவோம்? நம்ம ஒட்டடை அடிப்போம், கூட்டுவோம், பெருக்குவோம், சுத்தம் பண்ணுவோம். மூளை முடுக்கு எல்லா இடத்துலையும் உள்ள அழுக்குகளை சுத்தம் பண்ணுவோம். அப்போ தான் அது சுத்தமாக இருக்கும். நம்ம சரீரமாகிய வீடும் இந்த சரீரமும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறதுனால நம்ம சரீரத்தில் இருக்கிற எல்லா குப்பை, கோலம், ஒட்டடை, அழுக்கு எல்லாவற்றையும் கூட்டணும். கட்டிடத்தை துடைப்பம் கொண்டு கூட்டணும். ஒட்டடை அடிக்கிற கொம்பால் கூட்டணும். நம்ம சரீரத்தை, நம்ம அவயங்களை, கண், காது, மூக்கு, வாய், நாக்கு, நம்ம சரீர அவயங்கள் எல்லாம் எப்படி நம்ம சுத்தப்படுத்துறது? அதுக்கு தான் இருக்குதுங்களா ஆண்டவருடைய வசனம். அதை கொண்டு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையில் ஒட்டடை இல்லாமல், குப்பை இல்லாமல், அழுக்கு இல்லாமல் என்ன பண்ணணும்? சுத்தமாக கூட்டணும். தலையிலேருந்து தலைக்குள்ளே என்ன பண்ணணும்? ஆண்டோடைய வசனத்தை விட்டு என்ன பண்ணணும்? ஒட்டடை கொம்பு போல் அடித்து சுத்தமாக கூட்டி பெருக்கிட்டோம்னா நம்ம சரீரம் சுத்தமாகிடும். என்ன பண்ண சொல்கிறீங்க? அந்த வீட்டை எப்படி ஒட்டடை அடித்து பெருக்கி சுத்தம் பண்ணி இருக்கிறோமோ அப்போ தான் அந்த வீட்டில் வாசம் பண்ணுறோம். அதே போல் இது தேவனுடைய வீடு, தேவனுடைய ஆலயம், நம்முடைய சரீரம். நாமும் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஒட்டடை குப்பையெல்லாம் கூட்டி சுத்தப்படுத்தி வச்சோம்னா ஆண்டவர் இங்கே தங்குவார், வாசம் பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா.